தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? சென்னையை அடுத்த மாமல்லபுரத்திலே தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 நடைபெற்று வருகின்றது. இதில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதாவது தமிழகத்தினுடைய சுற்றுலா கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய விதமாகவும் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய சுற்றுலா வருவாயை ஈட்டக்கூடிய விதமாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கின்றார். தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரை தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 என்பது இன்று முதலமைச்சர் மூலமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றும் நாளையும் 2 நாட்கள் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இதில் முதலமைச்சர் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக உள்ளூர் மக்களுக்கு சுற்றுலா வருவாயை ஈர்த்து கொடுப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய விதமாக தமிழகத்தில் இருந்து சுற்றுலா செல்லக்கூடியவர்களுக்கும் பல்வேறு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு முதலமைச்சர் உரை நிகழ்த்த இருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.